بسم الله الرحمن الرحيم واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு சூரா அன்ஃபால், சூரா தௌபா இந்த இரண்டு சூறாக்கள் ஓதப்பட்டது. அதிகமாக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறான். பொருட்செல்வம், தீனார் திர்ஹங்கள், பணங்காசுகள், செல்வம் நல்லதா கெட்டதா, செல்வத்தினால் ஏற்படுகிற பல்வேறு செய்திகள் இன்றைக்கு பரவலாக பல்வேறு இடங்களிலே ஓதப்பட்டது. ஃபர்ஸ்ட் 2-3 ரகாயத்திலேயே வந்தது. வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் காசு பணங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா என்று வந்தது. ஃபித்னா என்றால் சோதனை என்று பொருள். கொஞ்ச தூரம் தள்ளி வருகிற போது இன்னொரு இடத்தில் இன்றைக்கு ஓதப்பட்டது 12வது ரக்காத்தில் இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ் ஃபஸயுன்ஃபிகூனஹா சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரத்தன் சும்ம யுக்லபூன். 4வது ரக்காத்திலேயே வந்துச்சு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தடுப்பதற்காக சில பேர் தங்கள் காசு பணங்களை செலவழிப்பார்கள். இதுவரை செலவழித்து கை சேதம்தான் ஆனது, இன்னமும் இனிமேலும் செலவழிப்பார்கள். செலவழிக்கிற போதெல்லாம் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்தது. கடைசியா இப்போ 18ல ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்லாஹ் யாருக்காவது செல்வத்தை கொடுக்குறான்னா சில பேர்த்துக்கு செல்வம் நல்லதுக்காக கொடுப்பான், சில பேர்த்துக்கு அவனை பிடிக்க போறான்னு அர்த்தம், சோதனைக்காக கொடுப்பான். முனாஃபிக்குகளுக்கு இந்த மாதிரி செல்வம் இருக்கும், நீங்க அதை அண்ணாந்து பார்க்காதீங்க. ஃபலா துஅஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவர்களின் காசு பணங்களோ, நிறைய காசு வச்சிருக்கிறதோ, நிறைய குழந்தைகளை வச்சிருக்கிறதோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம். அதுவும் இன்றைக்கு தான் வந்தது. ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தா 8 பிரிவினர் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்ற லிஸ்ட் இன்றைக்கு தான் அதுவும் ஓதப்பட்டது 16வது ரக்காத்துல. இப்படி வரிசையா பரவலாக இன்றைக்கு ஓதப்பட்ட எல்லா வசனங்களும் கடைசி 19வது ரக்காயத்து 20வது ரக்காயத்துல எல்லாம் ஒரு ஆள் அல்லாஹ் எனக்கு மட்டும் கொடுத்தான்னா நான் நல்லா செலவு பண்ணுவேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையென்னெல்லாம் சொல்லி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபதுலிஹி பஹிலு பிஹி வதவல்லவ் வஹும் முஅரிதூன், அல்லாஹ் காசை கொடுத்த உடனே கஞ்சத்தனம் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபருடைய வரலாறு அதுவும் இன்றைக்கு வந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப கம்மியான பொருளாதாரத்துல ஒருத்தர் இருந்தாரு. திடீர்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அவர் கேட்டாருன்னு ஆடு மாடுன்னு எல்லாம் அதிகமாச்சு, ஆட்டு மந்தை அதிகமாச்சு, நகரத்துல வீடு பத்தல, ஊருக்கு வெளியே போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா தொழுகை கட்டாச்சு, ஜமாத்து கட்டாச்சு, ஜும்மா கட்டாச்சு. ஜக்காத்து போய் கேட்டப்போ எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கடைசியில அவர் காசை திரும்ப கொண்டு வந்தப்போ ரசூலுல்லாஹ் இப்படி பேசுனதுனால அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான் யார் ரலியல்லாஹு அன்ஹும் யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி பொருளாதாரம் அவருக்கு சோதனையாக அமைந்தது. காசு வர்ற வரையும் நான் செலவழிப்பேன்னு சொல்லுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் கஞ்சத்தனம் பண்ணுவாங்கன்றது அதுவும் இன்றைக்கு ஓதப்பட்டதாக 6 இடங்கள் மிக முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் வந்தது. பொதுவா இந்த உலகத்தில் காசை பெறுவதற்கு, காசை அடைவதற்கு, காசு கையில வருவதற்கு 3 வழிகள் உண்டு. 1, உழைப்பால் வருகிற வருமானம். 2, ஏதாவது தேவை ஏற்படுகிற போது கடனாக பிறரிடமிருந்து பெறுவது. 3,
யாசகம் அல்லது பிறரிடம் தேவையாகி கையேந்துவது. 3 வகையாகத்தான் மனிதனுக்கு பொருட்கள் வந்து சேரும். இதில் ஆக உயர்ந்தது பரக்கத்தானது ஃபர்ஸ்ட் தன்னுடைய உழைப்பால் சம்பாதிப்பது. அல்லாஹ் அவனவனுக்கு ஒரு திறமையை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒரு திறமையும் இல்லாத, ஒரு பைசா கூட சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து திறமை இல்லாதவன் இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையும் படைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. முடிந்தால் அவரவர்கள் உழைத்து சம்பாதிக்க முடியும். அல்லாட்ட வந்து ஒருத்தன் உழைச்சு சம்பாதிக்கிறதே அவனுடைய பாதைங்கிறான் அல்லாஹ். தொழுகிறது, குரான் ஓதுறதெல்லாம் எப்படி அவனுடைய பாதையோ, உழைத்து சம்பாதிக்க ஒருவன் புறப்பட்டு செல்லுவது அவனுடைய பாதை. விறகு வெட்டுறதுக்காக கோடாரியும் கயிறும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிற நபர் குறித்து ஹதீஸிலே அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லுகிறார் அப்படின்னு வந்திருக்கு. உழைத்து சம்பாதிக்குதல். எப்பவெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் பேசினாங்களோ அப்பவெல்லாம் சொல்லுவாங்க, இன்ன நபி அல்லாஹி தாவூத் கான யஅகுலு பிஅமலி யதைஹி. அல்லாஹுடைய நபியாகிய தாவூத் அரசராக இருந்தும் கூட தனது சம்பாத்தியத்திற்கு தான் கையால் உழைத்து சாப்பிட்டார். அதாவது அரசருக்கு பிஸ்னஸ் பண்ணி சாப்பிடணுன்ற தேவையில்லை, போய் உழைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அரசாங்கம் வேறு, தான் அரசராக இருப்பது வேறு. கையால் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஆக உலகத்திலே ஆக உயர்ந்த வருமானம், உன்னத வருமானம், பரக்கத்தான வருமானம் அவனவன் உழைத்து சாப்பிடும். 2வது தேவைகளுக்கு கடன் பெறுதல். கடன் பெறுதல் குற்றம் அல்ல, அவசியங்களுக்காக, அனாவசியங்களுக்காக வாங்கக்கூடாது. நான் இன்னைக்கு நாம யோசிச்சோம்னா நாம வாங்குற கடன் எல்லாமே உண்மையாலுமே அவசியத்துக்கு தான் வாங்குறோமா அப்படின்னு அவங்கவுங்களே கேட்டு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இல்லை, அனாவசியங்களுக்கு தான் வாங்குறோம். நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு வாங்குறோம், சுகபோகத்துக்கு வாங்குறோம், லக்ஸரி லைஃபுக்காக கடன் வாங்குறோம். அடிப்படைக்கு வயிற்றுக்கு இல்லாதவன் கடன் வாங்குறதுங்கிற மாதிரி தெரியல. ஆனா கடன் அப்படி தேவையின் போது வாங்குவது அது தவறல்ல, தவறும் அல்ல, இழிவும் அல்ல, கேவலம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம் எல்லோரையும் விட இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கினார்கள். நபிமார்கள் கடன் வாங்கினார்கள், சஹாபாக்கள் கடன் வாங்கினார்கள், கடனை கொடுத்தார்கள். கொடுக்கிற நிய்யத்தோடு வாங்குகிற கடன் படிப்பிற்குரியது அல்ல அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய சட்டம். அது 2வது கடன் வழியாக பொருளாதாரம் பெறுது. 3வது யாசகம், பிறரிடம் தேவையாகுதல். அது உண்மையானதுமே கேவலமானது. மறுமையில் அவசியம் இல்லாமல், அதாவது ஒரு யாசகம் கேட்கறதுக்குன்னு சில தகுதி வரம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாம யாசகத்தை அதை ஒரு சுவையாக, டேஸ்டாக பழகிட்டு எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது தேவையாகிறதுங்கிறது வந்துச்சுன்னா மறுமையில முகத்திலே சதை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள்னு வருது. இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் என்னைக்கு சபையில சொன்னாங்களோ அன்னையில இருந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கை முழுக்க எதையும் யார்கிட்டையும் கேட்டதில்லை. ஒரு தடவை சபையில வச்சு சொன்னாங்க, மௌத்தா போற வரையும் அடுத்தவங்கள்ட்ட நான் எந்த விஷயத்துக்கும் கையேந்த மாட்டேன்னு உங்களை யாராவது சொன்னா அவங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சௌபான் ஒரு சஹாபி இருந்தார். சௌபான் அவர் எந்திரிச்சு, நான் இப்பவே உத்தரவாதம் தர்றேன், மௌத்தா போற வரை யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன்னார். ரசூலுல்லாஹ் கையை கொடுத்தாங்க, உனது சோனத்திற்கு நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறதே அந்த சௌபான் தான். அந்த சௌபான் ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ கர்ச்சிப்போ துண்டோ கீழே விழுந்தா, சாட்டை கீழே விழுந்தா கூட யாரும் எடுத்து கொடுக்க விட மாட்டார், இறங்கி அவரே எடுப்பார். ஏதாவது ஒரு சின்ன பொருளை இங்க வச்சுட்டோம் இந்தாங்க, யாரையும் எடுக்க விட மாட்டார் அவரை. ஒரு சின்ன ஒரு கைக்குட்டை விஷயத்துல கூட அடுத்தவர்களிடத்துல மௌத்தா போறவரையும் தேவையாகல. பிறரிடத்துல தேவையாகுதல் என்பது ஒரு விதமான கேவலம். அந்த கேவலம் தான் உழைத்து சம்பாதிக்காமல் கடனாகவும் வாங்காமல் எனக்கு கொடு என்று கை நீட்டுகிற போது அது மிகப்பெரிய கேவலமாகி விடுது. உண்மையாலுமே சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாத,
எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்ட ஆளா இருந்து அவரு யாசகம் கேட்கிறாரு, காசு கொடு, சோறு கொடு, சாப்பாடு கொடு, ரொட்டி கொடு. அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அது எல்லாம் இல்லாதவங்க கையேந்துறதுங்கிறது அது பெரிய தப்பு. சரி, அந்த பொருளாதாரத்தை தேடுவது தவறல்ல, நல்ல தேடலாம். பொருளாதாரம் ஹதீஸ்ல வருகிறது, சரியான முறையில் செலவழிப்பவர், சரியாக ஜக்காத்து சதகா கொடுப்பவர், ஹலாலான வழிகளில் பிரயோகிப்பவர் எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் சேர்க்கலாம், கேட்கலாம், துவாவும் செய்யலாம். அஜ்மினு ஃபி தலப், ரசூலுல்லாஹ்வுடைய வாசகம். அஜ்மினு ஃபி தலப், நீங்கள் தேடுவதை அழகாக தேடுங்கள். நபிமார்கள்ல இந்த மாதிரி 2-3 டைப்ல நபிமார்கள் இருந்தாங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தான் ஜீவியத்துல வழி இருந்தது, முழுசா எல்லா நேரமும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நபிமார்களும் இருந்தாங்க. அதே நபிமார்கள்ல அன்றைய உணவு தேவை பூர்த்தி ஆகிற அளவுக்கு இருக்கும், நாளைக்கு நாளைக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியும் நபிமார்கள் இருந்தாங்க. திரண்ட செல்வம் அப்படியும் நபிமார்கள் இருந்தாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. இப்படி நிறைய, நாம எத்தனை டைப்ல மனிதர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி டைப்ல அவங்களும் இருந்தாங்க. பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை. பொருளாதாரத்தை ஒருத்தர் பணம் சேர்ப்பது என்பதோ, பணம் கேட்பது அல்லாட்டங்கிறதோ, செல்வத்தை விரும்புவது என்பது எந்த வகையிலும் தவறல்ல. பெரிய சஹாபி கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவுல மக்களுக்கு தலைவர் ஒரு சஹாபி சஅத் இப்னு உபாதா, அவருடைய மகன், 2 பேருமே சஹாபி, அத்தாவும் மகனும் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து உடனிருந்தவர்கள். கைஸ் இப்னு சஅதா ஒரு ஹதீஸ்ல அவர் கேட்ட துவா ஒன்று வருது. என்ன துவா கேட்கிறாரு? அல்லாஹும்ம லா மஜ்த இல்லா பில் ஃபிஆல் வலா ஃபிஆல இல்லா பில் மால் ஃபர்சுக்னி அல்லாஹு மாலா. யா அல்லாஹ், கண்ணியம் என்பது நல்லா செயல்படுறது பொறுத்தான் இருக்குது, நல்லா செயல்படுறதுங்கிறது காசு இருக்கிறத பொறுத்தான் இருக்குது, எனவே எனக்கு காசு கொடு. துவாவே அப்படி கேட்டார். கண்ணியம் என்பது சிறந்த செயல்பாட்டால் வரும், சிறந்த செயல்பாடு என்பது காசு பணம் இருந்தால் தான் நடக்கும். எனவே காசு பணத்தை எனக்கு ரிசுக்காக கொடு. சஹாபியா இருந்துட்டு இப்படி கேட்டாங்களா? பெரிய சஹாபி, இவர்கள் ஜலீலுல் கத்ர் சஹாபிகள், 2 பேரும் தகப்பனாரும் மகனும் சஹாபிகள் துவா செய்தார்கள். பொதுவா இந்த 2 உலகத்தில் எந்த உயரிய பதவியாக இருந்தாலும் கல்வியால் அடைய முடியும் அல்லது காசு பணத்தால் அடைய முடியும். அந்த வகையில் காசு இழிவானது அல்ல. ஏன்னா போய் உட்கார்ந்து நாம் செய்கிற நல்ல காரியத்தை பொறுத்து கெட்ட காரியத்தை பொறுத்து விளைவு இருக்கலாமே ஒழிய, ஒரு உயரிய பதவியை தீர்மானிப்பது என்பது 2 தான் உலகத்தில். ஒன்று கல்வியாக இருக்கும் அல்லது காசாக இருக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேர் மட்டும் ரோஷத்திற்கு பொறாமைக்கு உரித்தானவர்கள்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. லா ஹஸத இல்லா ஃபித்னை, 2 பேர் விஷயத்துல மட்டும் ரோஷப்படலாம், அதாவது பார்த்து அவர் மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படலாம். ரஜுலுன் அத்தாஹுல்லாஹு இல்மன், கல்வி கொடுக்கப்பட்டு அந்த கல்வியை அடுத்தவருக்கு போதிப்பவர், காசு கொடுக்கப்பட்டு அவர் இறைப்பாதையிலே அதை செலவழிப்பவர். கல்விக்காரரு, காசுக்காரரு, இந்த 2ஐயும் பார்த்து ரோஷப்படுவதற்கு அனுமதி உண்டு. மற்றபடி இந்த 2இன் மூலமாக உயரிய இடங்களுக்கு அடைய முடியும். ஆனால் செலவழிப்பது பார்த்து செலவழிக்க வேண்டும். சில பேர் வாயிலேயே வடை சொல்றது உண்டு. அதாவது எனக்கு எல்லாம் கொடுத்தா நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு அவங்கள பத்தி வசனம் வந்துச்சு. ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபத்லிஹி பஹிலு பி, கொடுத்த உடனே கஞ்சத்தனம் பண்றாங்க. அதாவது உலகத்துல கஞ்சத்தனத்துக்கு மருந்தே கிடையாது. வேற ஏதாவது அதை ஓதனா சரியாகும், இதை ஓதனா சரியாகும், இது எதுலையும் சரியாகாது. கஞ்சத்தனம் என்பது ஒருத்தர் கொடுத்து பழகிட்டா மௌத்தா போற வரையும் அவர் கொடுக்கறத நிறுத்துறதும் கஷ்டம். ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு முடிவெடுத்து கஞ்சத்தனம் பண்ணிட்டா அவனை கொடுக்க வைக்கிறதும் கஷ்டம். பகதாதுல ஒரு ஆள் இருந்தாராம். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்துல வேடிக்கையா கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. நிறைய பசங்க அவருக்கு, 6-7 பசங்க, எல்லாம் ஆம்பளை பசங்க. எப்பவுமே வீட்டுல ரொம்ப செலவாகுதுன்னு ஒரே டென்ஷனாவே இருப்பாரு. பயங்கரமான கஞ்சன் அவரு. திடீர்னு பசங்க ஒரு 2-3 பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்தா ஒரு 14-15 ரொட்டி செலவாகிற இடத்துல பாதி ரொட்டி தான் செலவாயிருக்குது. அன்னைக்கு 7 ரொட்டி தான் செலவாச்சான்.
இவ்வளவு 7 ரொட்டி மிச்சமா போச்சே, பரவாயில்லையே. பையனுங்களுக்கு காய்ச்சல் வந்ததெல்லாம் அவருக்கு இல்லை, அவருக்கு ரொட்டி மிச்சமாச்சான். ஊர்ல விசாரிச்சிருக்காரு, நல்லா அடிக்கடி காய்ச்சல் எங்க வரும், துனியால எங்க வரும்னு விசாரிச்சிருக்காரு. என்னடா வித்தியாசமா விசாரிக்கிறார் இந்த ஆளு, காய்ச்சல் வர்றது அப்படின்னு அவங்க எல்லாம் பேசி ஹைபர்ல காய்ச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அந்த ஏரியாக்கள்ல பகதாதுல எல்லாம் காய்ச்சல் கம்மி, ஹைபர்ல யாரு போனாலும் செட் ஆகாது, ஹைபர்ல நிறைய காய்ச்சல் வரும். மக்களோட இருந்தாலும் அங்க குடி போயிட்டான். எதுக்கு தெரியுமா? எல்லாரும் காய்ச்சல் வந்தா ரொட்டி செலவு மிச்சமாகுது. ஹைபருக்கு குடி போனதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கும் காய்ச்சல் வந்து அவனுங்களுக்கும் காய்ச்சல் வந்து எல்லாரும் மௌத்தா போயிட்டான்னு ஒரு செய்தி உண்டு. பூராமே போயிட்டாங்க. எனக்கு காசு கொடுத்தால் நான் இறைவனின் பாதையில அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னு பல பேர் கொடுத்ததற்கு பிறகு கஞ்சத்தனம் செய்வார்கள். வலோ பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்தில் குர்ஆன்ல வருது. எல்லாத்துக்கும் வாரி வாரி அல்லாஹ்னால கொடுக்க முடியும். உலகத்துல ஏழையவே வைக்காம கொடுக்க முடியும். பூமியில அக்கிரமம் செய்வார்கள் அப்படி கொடுத்தால் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மற்றபடி ஹலாலாக சம்பாதித்து ஹலாலான வழிகளில் செலவழித்து ஜகாத்து சதக்கா போன்ற மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றும் எந்த மனிதருக்கும் பொருளாதாரம் என்பது ஆக அழகானது. பணக்காரர்கள் கூலிகளை அதிகம் கொண்டு செல்லுகிறார்கள். ஹதீஸ் பிரபலமான நபிமொழி வருது இல்ல, ஏழை சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அவங்க நாங்கள் செய்கிற மாதிரி தான் பணக்காரங்களும் அமல் செய்கிறாங்க, என்ன காசு இருக்குது தர்மம் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் என்ன இருந்து பண்ண மாட்டேன்னா சொல்கிறோம், எப்படி எங்களை விட அவங்களுக்கு கூலி அதிகமாகலான்னு அமல்களில் போட்டி நிறைந்த காலத்தில் அப்படி கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லி கொடுத்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இதையெல்லாம் 33 தடவை 34 தடவை நீங்கள் சொல்லுங்க. சொன்னால் அவங்க பணக்காரங்க தர்மம் செய்கிறாங்கல்ல, அந்த தர்மத்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இதில் கிடைச்சிரும். ஆகா, நல்ல வாய்ப்பு கிடைச்சி போச்சு, பணக்காரங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு போய் ஓதுனா அதை பார்த்துட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? அந்த பணக்காரங்க. என்னப்பா என்ன இப்படி இப்படின்னு இருக்கிறீங்க, ஏதோ ஓதுறீங்க? இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் காசு இருக்கிறதுனால தர்மம் பண்ணுறீங்கல்ல, அந்த சவாப் எங்களுக்கும் கிடைக்கும், இப்போ இதை ஓதிட்டாங்க, நாங்களும் ஓதுறோன்னு ஓத ஆரம்பிச்ச உடனே இவங்க இதாகி போச்சு, மூஞ்சியெல்லாம் சின்னதாக போய் வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ வார்த்தை தான் அது, ஸஹப அஹ்லு துஸூர் பில் உஜூர். பணக்காரங்கெல்லாம் இப்படி எல்லாத்துலேயும் கொண்டு போகிறாங்க, இப்போ நாங்கள் ஓதுனதையும் அவங்க ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ. இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் சில பேருக்கு கொடுக்கறது, இதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஹதீஸில் இருந்துதான் சரியான முறையில் செலவழிக்கப்படுகிற பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சிறப்பு. என்ன? கடமையான தொகைகளும் தர வேண்டும், கருணையாக தொகைகளும் தர வேண்டும், சம்பாத்தியம் உள்ளே வருகிற போது ஹலாலாக இருக்க வேண்டும், வெளியே போகிற வழியும் ஹலாலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் அந்த பொருளாதாரம் சிறந்தது தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்க்கையில் பிறரிடம் கையேந்தாமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற, நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நிறைவான பொருளாதாரத்தை, கொடுப்பது குறைவோ நிறைவோ அல்லாஹ் பரக்கத்தான பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சேலத்தில் தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.